ரிஷபராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு சோதனைகளை வென்று சாதனைகளை படைக்கும் ஆண்டாக அமையப் போகிறது. உங்கள் ராசிக்கு 11இல் சனியும் லாபசனி, 3இல் குருவும் உச்சமும் அமர்வதால் ஏற்பட போகும் மாற்றங்களை ஆழமாக ஆராய்வோம். 1. சனியின் லாபநிலை லாபசனி 11ஆம் இடம். 2026 மார்ச் மாதம் முதல் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான மீனத்திற்கு செல்கிறார். இது ரிஷபராசிக்கு மிகச்சிறந்த அமைப்பாகும். தாக்கம்: 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இப்போது பலன் கிடைக்கும். முடங்கி கிடந்த தொழில்கள் வேகம் எடுக்கும். பொருளாதாரம் முன்னேற்றம். எதிர்பாராத பணவரவு, மூத்த சகோதரர் வழியில் ஆதாயம் மற்றும் நண்பர்களின் உதவி தாராளமாக கிடைக்கும். பரிகாரம்: சனிக்கிழமை தோறும் ஊனமுற்றோர்களுக்கு உதவி செய்வது இந்த நற்பலன்களை இரட்டிப்பாக்கும். 2. குருவின் உச்ச பலன் வீரியஸ்தானம் 3ஆம் இடம். ஜூன் 2026 முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான கடகத்தில் உச்சம் பெறுகிறார். தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை. மனதிலிருந்த குழப்பங்கள் நீங்கி எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் பிறக்கும். உங்கள் பேச்சிற்கு சமுத்தில் மதிப்பு கூடும். இளைய சகோதரர், தம்பி அல்லது தங்கையுடன் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். அவர்களுக்கு வேலை அல்லது திருமண யோகம் கைகூடும். பயணங்கள். குறுகிய தூர பயணங்கள் மூலம் அதிக லாபம் ஈட்டுவீர்கள். ஆன்மீக பயணங்களுக்கான வாய்ப்புகள் அதிகம். 3. முக்கிய துறைகளில் மாற்றங்கள். உத்தியோகம் கெரியர். வேலையில் பதவி உயர்வு, ப்ரமோஷன் மற்றும் ஊதிய உயர்வு நிச்சயம் உண்டு. உங்களுக்கென்று ஒரு தனி அங்கீகாரம் கிடைக்கும். சக ஊழியர்களின் பொறாமைக்கு ஆளாவீர்கள், ஆனால் அவர்கள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. புதிய தொழில் தொடங்க விரும்புபவர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு சாதகமான சூழல் நிலவும். கல்வி எஜுகேஷன். மாணவர்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறும் யோகம் உண்டு. விளையாட்டு மற்றும் கலைத்துறையில் இருக்கும் மாணவர்களுக்கு மாநில அளவிலான அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்புள்ளது. திருமணம் மேரேஜ். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 7, 9, 11 ஆகிய இடங்களின் மீது விழுவதால் தடைபட்ட திருமணங்கள் சுபமாக முடியும். காதல் திருமணங்களுக்கு பெற்றோர்களின் பச்சை கொடி கிடைக்கும். நீண்ட நாள் வரன் தேடுபவர்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையும். குடும்பம் மற்றும் உறவுகள். கணவன் மனைவி தம்பதியினரிடையே ஒற்றுமை பலப்படும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். குழந்தை பாக்கியம். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு மருத்துவ உதவிகள் இன்றி இயற்கை வழியிலேயே வாரிசு யோகம் உண்டாக வாய்ப்புள்ளது. பகை நீங்குதல். உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவினர்கள் தாமாகவே முன்வந்து பேசுவார்கள். நிதி நிலைமை மற்றும் கடன் ஃபினான்ஸ் அண்ட் டெட். வருமானம். சனி 11இல் இருப்பதால் வருமானத்திற்கு பஞ்சமிருக்காது. ஷேர் மார்க்கெட் மற்றும் கமிஷன் துறையில் இருப்பவர்களுக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்கும். கடன் மேலாண்மை. பழைய கடன்களை அடைக்க இதுவே சரியான தருணம். கையில் வரும் உபரி பணத்தை வீணாக்காமல் கடனை தீர்க்க பயன்படுத்துங்கள். புதிய முதலீடு. தங்கம் அல்லது நிலத்தில் முதலீடு செய்வது எதிர்காலத்திற்கு பாதுகாப்பானது. உடல் நலம் ஹெல்த். பொதுவாக ஆரோக்கியம் சீராக இருக்கும். ஆனால் 3இல் குரு இருப்பதால் கழுத்து வலி, தோள்பட்டை வலி அல்லது காது தொடர்பான சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கும். உணவு கட்டுப்பாட்டில் கவனம் தேவை. உடல் எடை அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் நடைப்பயிற்சியை தவிர்க்க வேண்டாம். 2026இல் நீங்கள் செய்ய வேண்டியவை டூஸ் மற்றும் டோன்ட்ஸ். செய்ய வேண்டியவை டூஸ். கடின உழைப்பை தொடரவும். மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிட வேண்டாம். பெரியவர்களின் ஆலோசனையை கேட்கவும். ஆணவத்துடன் பேசுவதை தவிர்க்கவும். குலதெய்வத்திற்கு அபிஷேகம் செய்யவும். அகலக்கால் வைக்கும் பெரிய முதலீடுகளை ஜூன் மாதத்திற்கு முன் தவிர்க்கவும். ரிஷபராசிக்கான எளிய பரிகாரங்கள். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடவும். இது பொருளாதார பாதுகாப்பை தரும். வியாழக்கிழமை மஞ்சள் நிற மலர்களால் தட்சிணாமூர்த்தியை வழிபடவும். தர்மம். பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை அல்லது வாழைப்பழம் வழங்குவது உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரனுக்கு வலு சேர்க்கும். தாரக மந்திரம். முயற்சி திருவினையாக்கும். இந்த ஆண்டு உங்கள் உழைப்பிற்கேற்ற பலனை தருவதில் சனி பகவான் தாராளமாக இருப்பார்.